திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மார்கழி மாதத்தின் 3வது நாளான இன்று திருவம்பாவையின் 3வது திருப்பாடல். மாணிக்கவாசகர் அருளிச் செய்த 8ஆம் திருமுறை திருவாசகத்திலிருந்து 7வது திருப்பதிகமான திருவம்பாவையிலிருந்து 3வது திருப்பாடல் இன்று 3வது நாளாக சிந்திக்க இருக்கின்றோம். சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரே. தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய், பத்துடையீர் ஈசன் பலடீர் பாங்குடையீர். புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ, எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து, முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளே, நீ நாள்தோறும் எங்களுக்கு முன்னே எழுந்து வந்து எங்கள் எதிரிலே நின்று இறைவன் புகழினை என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று வாயில் உமிழ்நீர் சுரக்க தித்திக்க பேசுவாயே, இன்று என்ன ஆயிற்று? உன் வாயில் கதவை இன்னும் திறக்கவில்லையே, அடைக்கப்பட்டிருக்கின்றதே. எழுந்து வந்து உன் வாயில் கதவை திறக்க வருவாய் என்று வெளியே எழுப்பக்கூடிய பெண்கள் பேசுகின்றனர். உள்ளே இருக்கக்கூடிய பெண், தொழீர், நீங்களெல்லாம் இறைவன் மீது பேரன்பு உடையவர்கள், ஈசனின் பழமையான அடியார்கள், பாங்குடைய பெண்டீர். புத்தம்பதிய அடியவளாகிய என் சிறுமையை நீக்கி ஆட்கொண்டால் அது பொல்லாங்காகிவிடுமோ என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண் சொல்கின்றார். அதை கேட்ட அந்த வெளியே இருக்கக்கூடிய பெண்கள், நின் அன்புடைமை எத்தகையது என்பதை நாங்கள் அறிய மாட்டோமா? நீ உண்மையான அன்புடையவள் என்பதை நாங்கள் அறிவோம். சித்தம் செம்மையுடைய அடியார்கள் நமக்கு இறைவனாகிய சிவபெருமானை பாடமாட்டாரோ? உம்மை துயிலெழுப்ப வந்த எங்களுக்கு இத்தனை பேச்சுக்களும் வேண்டுவதே. பாவை வழிபாடு ஏற்றுவோம் வா என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து வந்து பாவை நோன்பு நீராடுவோமாக என்று அழைக்கின்றார்கள். பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் அப்படின்னா 10 பெருமானுடைய அடியார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு 10 அடையாளங்களை நமது மாணிக்கவாசக பெருந்தகை இந்த திருவம்பாவை 3வது பாடலில் நமக்கு அருளி செய்கின்றார். அது என்ன 10 அப்படின்னு பார்த்தோன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா புற இலக்கணம் 10 அக இலக்கணம் 10 அப்படின்னு சொல்லி நமக்கு மணிவாசக பெருந்தகை இந்த பாடலில் நமக்கு கொடுத்துருக்கார். 10 என்னென்ன இலக்கணம் அப்படின்னா, புற இலக்கணத்தில் வந்து திருநீறு உருத்ராக்கம் தரித்தல், குரு வழிபாடு செய்தல், அன்போடு சிவத்தை பற்றிய பாடல்களை பாராயணம் செய்தல், மந்திரம் இறை வழிபாடு, சிவபெருமானை புகழ்ந்து பாடுவது, புண்ணிய செயல்கள் ஆற்றல். புண்ணிய செயல்கள்னால் திருக்கோயிலில் போய் தொண்டு செய்கிறது, சிவத்தை பற்றிய செய்திகளை பக்தியோடு கேட்டல், சிவாலய பரிபாலனம், சிவபெருமானுடைய ஆலயங்களை போய் பரிபாலனம் பண்ணுறது, தொண்டு செய்வது, நந்தவனம் அமைத்தல், அந்த மாதிரி செய்யக்கூடியது. அப்புறம் சிவனடியாரிடத்தில் மட்டுமே உண்ணுதல். இந்த 10 இலக்கணங்களில் ஒன்று சிவனடியார்கள்ட்ட மட்டுமே உண்பது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார் இலக்கணம். அடியாரை பேணுதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முக்கியமானது. அடியார்களை பேணுதல், அடியார்களுக்கு அடியார்களாக இருத்தல் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அக இலக்கணம் அப்படின்னு சொல்லி அது ஒரு 10 கொடுத்துருக்காரு நம்ம அடியார்களுக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டால், சிவநாமம் கேட்கும்போது மிடறு விம்முதல், நாத்தழுதழுத்தல்,
இதழ் துடித்தல், உடல் குலுங்குதல், மயிர் சிலித்தல், வியர்த்தல், சொல் எழாமை, கண்ணீர் அரும்பல், வாய்விட்டு அழுதல், மெய் மறத்தல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அக இலக்கணம். புற இலக்கணமும் அக இலக்கணமும் 10 அப்படின்னு சொல்லி நம்ம அடியார்களுக்கு இந்த பாடலில் மணிவாசக பெருந்தகை இந்த பெண்கள் வாயிலாக நமக்கு சொல்கிறார். இதை ஏற்கனவே நம்ம திருச்சதகத்தில் பார்த்துருக்கோம். அக இலக்கணத்தை திருச்சதகத்தில் சொல்லுவார். மெய்தான் நறும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பைதான் தவிர்ந்து உன்னை பொற்றி சய சய பொற்றி என்னும் கைதான் நகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன்னு அந்த அக இலக்கணத்தில் பெருமானை பார்க்கும் பொழுது அகத்தில் என்னெல்லாம் நிகழுது உள்ளம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் அற்புதமாக சொல்லியிருப்பார். அதை தான் இந்த பாடலையும் சொல்கிறாரு. பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம். இந்த அம்மா உள்ளே இருக்க பெண் சொல்கிறா, புதிதாக வந்த அடியார் நான், என்னுடைய புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. அது உள்ளே இருக்கவங்க வெளியில் இருக்கவங்க சொல்லாங்க, எத்தோ நீ நண்படை, உன்னோட அன்பு எங்களுக்கு தெரியாதா, எல்லாம் அறிவோம் நாங்கள். சித்தம் அழகியார் அப்படின்றாங்க. சித்தம் அப்படின்னா சித்தத்தில் சிவத்தை வைக்கணுமா. அது ஏற்கனவே இன்னொரு பாடலில் சொல்லுவார். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தொல்நோக்கம் ஆடாமோ அப்படிம்பார். சித்தத்துக்குள்ளே சிவத்தை வைத்தா நீ என்ன செய்தாலும் அது தவம்தான். செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தவம். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தொல்நோக்கம் ஆடாமோம்பார். அதுபோல் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சிவபெருமானை பாடக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட சித்தம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் புறத்தோற்றத்தை பார்க்குறோம், அவர் சித்தத்தை பார்க்குறாரு. சித்தம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாயன். அற்புதமான அந்த பாடல் 3வது திருப்பாடல் திருவெம்பாவையின். தொடர்ந்து நாம் பாடல்களை பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.